தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஜவுளித்துறையிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ரெக்யர்மெண்ட் பேசிஸில் நிறைய பேரை அவங்க எடுக்கிறாங்க. மொத்தமாக இவங்கக்கிட்ட 19 பிரான்ச் இருக்குங்க. அதில் ஒரு பிரான்ச் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஸோ அங்கேயும் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இன்னும் ஒரு 8 நாள் டைம் இருக்குங்க. 2/7/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ கரண்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. இப்போது போஸ்டிங்கோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரியே எல்லா பிரான்ச் ஆஃபீஸ்க்கும் எடுக்கிறாங்க. ஸோ அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்டிங்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபீஷியல் லாங்குவேஜ், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி எடுக்கிறாங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸில் எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்டிங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாம் முடிச்சிருக்கீங்க 50% அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் 30 வயசு வரைக்கும், SC/ST 35 வயசு வரைக்கும், OBC வந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி இன்னொரு போஸ்டிங்ஸ் பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில். இதுக்கு மொத்தம் ஒரு 14 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு BSc அக்ரிகல்ச்சரல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரியே ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 112 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கும் BSc அக்ரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இந்த 2 போஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து 2 மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ்க்கும் மார்க்கெட்டிங்க்கும். அக்கௌண்ட்ஸுக்கு 19 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு CA அல்லது CMA முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்து மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு 10 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து MBA அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து வர போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு நீங்கள் லா டிகிரி முடிச்சிருக்கணும். ஒரு 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு லீகல் ஃபேர்மில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் BL முடிச்சுட்டு MBA முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான சேலரி பாருங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 40,000 ஸ்டார்டிங் சேலரியாகவும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு 30,000 ஸ்டார்டிங் சேலரியாகவும், மற்ற எக்ஸிக்யூட்டிவ்க்கு எல்லாமே 22,000 ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. இதோட உங்களுக்கு அடிஷ்னல் பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஒரு 33,000 ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் தான் அப்படிங்கிறதுனால அந்த 30,000 தான் கிடைக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 54,000 ரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு 12 மந்த்ஸ் ப்ரொபேஷன் பீரியடும் இருக்குது. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1,500 ஃபீஸ் ஆகும். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 500 ஃபீஸாக வாங்குறாங்க. ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cottoncorp.org.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் தான். வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் செக் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமுக்கான சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கொடுத்துருக்காங்க. சென்னையிலே உங்களுக்கு போஸ்டிங்ஸும் இருக்கும். இதை தவிர்த்து எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 120 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF-ஓட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.